Hey guys, welcome back to Adi Explains. என் பேர் ஆதித்யா. இந்த வீடியோவில் ஆக்டிவேஷன் ஃபங்க்ஷன்ஸ் பற்றி பார்ப்போம். ப்ரீவியஸ் வீடியோவில் கிராஸ் என்ட்ரோபி லாஸ் ஃபங்க்ஷன் பற்றி பார்த்தோம். இந்த வீடியோவில் ஆக்டிவேஷன் ஃபங்க்ஷன்ஸ் பற்றி பார்ப்போம். ஆக்டிவேஷன் ஃபங்க்ஷனா என்னது? Activation function are mathematical functions used in neural network to introduce non-linearity, allowing the model to learn complex patterns, relationship in data. Without activation function, the network would just be linear combination of inputs, no matter how many layer it has. So இதுக்கான மீனிங் என்னன்னா, இப்போ இந்த லெஃப்ட் சைடில் ஒரு டயக்ராம் இருக்குது பாருங்க. ஸோ இந்த லெஃப்ட் சைட் டயக்ராமில் பேசிக்காக ரெண்டு ஃபங்க்ஷன் இருக்குது, ரைட்? ஸோ ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா லீனியர் ஃபங்க்ஷன். ஏன் வந்து லீனியர் ஃபங்க்ஷன்? பிகாஸ் இது வந்து ஒரு ஸ்ட்ரெயிட் லீனியர் லைன் இருக்குது பாருங்கள். அதே மாதிரி இந்த ஒரு டயக்ராம் பாருங்கள், இது வந்து ஒரு ஜிக்ஸாக்காக இருக்குது. திஸ் இஸ் ஆக்சுவலி நான் லீனியர் ஃபங்க்ஷன். ஸோ லீனியர் ஃபங்க்ஷனுக்கும் நான் லீனியர் ஃபங்க்ஷனுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னால், லீனியர் ஃபங்க்ஷனில் வந்து ஒரு ஸ்ட்ரெயிட் டெசிஷன் பவுண்டரி இருக்கும், ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் டெசிஷன் பவுண்டரியாக இருக்கும். அதுவே நான் லீனியர் ஃபங்க்ஷனில் வந்து ஒரு நான் லீனியர் டெசிஷன் பவுண்டரி இருக்கும். ஸோ இந்த நான் லீனியர் ஃபங்க்ஷனை வந்து நம்ம லேர்ன் பண்ணுறதுக்கு நம்ம ஆக்டிவேஷன் ஃபங்க்ஷன் ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஏன்னா இப்போ நம்ம நியூரல் நெட்வொர்க்ஸ் இங்கே இருக்குது பாருங்கள். இந்த நியூரல் நெட்வொர்க்ஸில் இன்புட் லேயர், ஹிடன் லேயர், அப்புறம் அவுட்புட் லேயர் இருக்குது. இன்புட்டில் வந்து லெட்ஸே நம்மக்கிட்ட வந்து X1 to X4 வரைக்கும் இருக்குது. அப்புறம் இந்த ஹிடன் லேயருக்கு அவுட்புட் லேயர் இருக்குது. ஸோ இந்த இன்புட் இந்த ஒவ்வொரு லேயருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லேயர்லேருந்து இன்னொரு லேயருக்கு ஒரு எட்ஜ் கனெக்ட் ஆகுது, தெரியுமா? ஸோ இந்த எட்ஜஸ்க்கு நடுவில் வந்து வெயிட்ஸ் இருக்கும் பேசிக்காக. அதாவது இன்புட் லேயருக்கும் ஹிடன் லேயருக்கும் நடுவில் வெயிட் இருக்கும். அதே மாதிரி ஹிடன் லேயருக்கும் அவுட்புட் லேயருக்கும் நடுவில் வந்து வெயிட்ஸ் இருக்கும், ரைட்? ஸோ இந்த வெயிட்ஸ் திஸ் இஸ் நத்திங் பட் இப்போது நம்ம இது எப்படி எழுதலாம்னா Wx1 plus Wx2, right? Wx2 plus some bias b. ஸோ இந்த ஈக்குவேஷன் வந்து பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் ஆக்சுவலி லீனியர் ஈக்குவேஷன். ஏன் லீனியர் ஈக்குவேஷன்? பிகாஸ் இது வந்து ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் ஃபார்முலாவை ஃபாலோ பண்ணுது. இந்த லீனியர் ஃபங்க்ஷனை நான் லீனியராக மாற்றுறதுக்கு நம்மளுக்கு என்ன தேவை? ஆக்டிவேஷன் ஃபங்க்ஷன் தேவை. ஸோ அதுதான் நீங்கள் புரிஞ்சுக்கணும். அதாவது நம்ம இப்போ ஆக்டிவேஷன் ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணலினா இந்த நியூரல் நெட்வொர்க் வந்து என்ன தான் வந்து ஒரு காம்ப்ளிகேட்டடாக இருந்தால் கூட திஸ் இஸ் ஜஸ்ட் அ லீனியர் ஃபங்க்ஷனாக தான் இருக்க போகுது. நான் லீனியர் ஃபங்க்ஷனாக வந்து ஆக போகிறது இல்லை. பிகாஸ் நீங்கள் எவ்வளோ தான் வெயிட்ஸ் யூஸ் பண்ணி, எவ்வளோ தான் இன்புட்ஸ் கொடுத்து, எவ்வளோ தான் மல்டிப்ளிகேஷன் அடிஷன் பண்ணாலும் இட்ஸ் ஜஸ்ட் another லீனியர் ஃபங்க்ஷன். இட்ஸ் அ லீனியர் காம்பினேஷன் ஆஃப் மல்டிபிள் வேரியபிள்ஸ். ஸோ இட்ஸ் அ லீனியர் ஃபங்க்ஷன் பேசிக்காக. ஸோ லீனியர் ஃபங்க்ஷன்னா லீனியர் டெசிஷன் பவுண்டரி தான் கிரியேட் பண்ண முடியும். ஸோ நான் லீனியர் ஃபங்க்ஷன் நம்மளால கிரியேட் பண்ண முடியாது. ஸோ இந்த நான் லீனியர் ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு வந்து ஆக்டிவேஷன் ஃபங்க்ஷன்ஸ் தேவை. ஸோ நம்ம எதுக்கு வந்து நான் லீனியர் ஃபங்க்ஷனுக்கு நம்ம வந்து ஸ்பெசிஃபிக்காக நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு இருக்கோம்? ஏன்னா ரியல் வேர்ல்டு ப்ராப்ளம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ரியல் வேர்ல்டு ப்ராப்ளம்ஸில் மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் வந்து லீனியராக இருக்காது நம்ம ஆன்சர் எல்லாம், ரைட்? அதாவது நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய விஷயம் வந்து லீனியராக இருக்காது எப்பயுமே. ஃபார் எக்ஸாம்பிள் லெட்ஸே வந்து நம்மக்கிட்ட இப்போது ஒரு கிளாஸிஃபிகேஷன் ப்ராப்ளம் இருக்குது, ரைட்? ஒரு கிளாஸிஃபிகேஷன் ப்ராப்ளம் இருக்குது அண்ட் லெட்ஸே ரெட் கலர் எல்லாமே ஒரு கிளாஸு, ரைட்? ரெட் எல்லாமே ஒரு கிளாஸு, அப்புறம் ப்ளூ எல்லாமே ஒரு கிளாஸு. திஸ் இஸ் ஆக்சுவலி வைலட். ஸோ வைலட் எல்லாமே ஒரு கிளாஸு, ரைட்? ஸோ இந்த ஒரு வைலட் எல்லாமே ஒரு கிளாஸு அண்ட் பிளாக் எல்லாமே ஒரு கிளாஸ்ன்னு இப்போ எடுத்துப்போம். பிளாக் வந்து ஒரு கிளாஸ், ரைட்? ஸோ பிளாக் ஒரு கிளாஸு அண்ட் இன்னொரு கலர் எடுப்போம். இன்னொரு கலர் வந்து லெட்ஸ் டேக் ஆரஞ்ச். ஸோ ஆரஞ்ச் வந்து ஒரு கிளாஸு, ரைட்? ஸோ ஆரஞ்ச் எல்லாம் ஒரு கிளாஸ். ஸோ பேசிக்காக நம்மக்கிட்ட வந்து இப்போ 4 கிளாஸ் இருக்குது. இந்த 4 கிளாஸஸை நம்மளால் இப்போ வந்து லீனியராக செப்பரேட் பண்ண முடியுமா? லீனியர் டெசிஷன் பவுண்டரி வச்சு செப்பரேட் பண்ண முடியுமா? செப்பரேட் பண்ண முடியாது. ஸோ நம்ம வந்து என்ன பண்ணோம்னா, நம்மளுக்கு வந்து ஒரு நான் லீனியர் பவுண்டரி நம்மளுக்கு தேவை. ஸோ இந்த மாதிரி ஒரு நான் லீனியர் பவுண்டரி நம்மளுக்கு தேவை, ரைட்? டு செப்பரேட் ஆல் தீஸ் 4 கிளாஸஸ். இந்த 4 கிளாஸஸ் செப்பரேட் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு வந்து நான் லீனியர் ஒரு ஃபங்க்ஷன் தான் தேவை. ஸோ இதே மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்து நம்ம ரியல் லைஃப்பில் நான் லீனியர் ஃபங்க்ஷன்ஸை டிபெண்ட் பண்ணி தான் இருக்கும். ஸோ இந்த நான் லீனியாரிட்டி கொண்டு வரதுக்கு நம்ம ஆக்டிவேஷன் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுவோம். ஸோ இதுதான் வந்து மெயின் இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட். ஸோ ஒய் ஆக்டிவேஷன் ஃபங்க்ஷன்ஸ் மேட்டர்? நான் சொன்ன மாதிரி தான் பாருங்கள். இமேஜின் ஸ்டாக்கிங் மல்டிபிள் லீனியர் ஃபங்க்ஷன்ஸ். ஸோ நம்ம மல்டிபிள் லீனியர் ஃபங்க்ஷன்ஸ் வந்து ஸ்டாக் பண்ணிகிட்டு இருக்கோம். W1x + B1. அப்புறம் இதே வந்து அகைன் ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸ்னு எழுதி W2 × W1x + B1 + W + B2. ஸோ இது வந்து இட்ஸ் அகைன் அ லீனியர். ஸோ நம்ம ரியல் வேர்ல்டு ப்ராப்ளம்ஸ் பாருங்கள், லைக் இமேஜஸ், ஸ்பீச்சு, ஸ்டாக் ப்ரைஸஸ்ஸு. ஸோ இதெல்லாமே வந்து நான் லீனியர் ஃபங்க்ஷன். ஸோ அதனால் நம்மளுக்கு வந்து ஒரு நான் லீனியர் ஆக்டிவேஷன் ஃபங்க்ஷன் நம்மளுக்கு தேவை. ஸோ ஆக்டிவேஷன் ஃபங்க்ஷன்ஸ் என்னென்ன இருக்குன்னு நம்ம பார்ப்போம். ஸோ நிறைய ஆக்டிவேஷன் ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. நான் மோஸ்ட் ஆஃப் த ஆக்டிவேஷன் ஃபங்க்ஷன்ஸை இந்த வீடியோவில் நான் கவர் பண்ணியிருக்கேன், ரைட்? ஸோ ஃபஸ்ட் ஆக்டிவேஷன் ஃபங்க்ஷன் சிக்மாய்ட் ஃபங்க்ஷன் பற்றி எல்லாருக்குமே தெரியும்னு நம்புகிறேன். நம்ம ஸ்டார்டிங்லேருந்தே சிக்மாய்ட் ஃபங்க்ஷன் பற்றி பார்த்துட்ருக்கோம். பைனரி கிராஸ் என்ட்ரோபி வீடியோலையும் சரி,
நம்ம ப்ரீவியஸ் பிளேலிஸ்ட்டில் டேட்டா சயின்ஸ் அண்ட் மிஷின் லேர்னிங் சீரிஸில் வந்து லாஜிஸ்டிக் ரெக்ரெஷன் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது சிக்மாய்ட் ஃபங்க்ஷன் பற்றி நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். சிக்மாய்ட் ஃபங்க்ஷனோட ஃபார்முலா வந்து 1/1 + e⁻⁻⁶ ரைட். அண்ட் இதோட அவுட்புட் ரேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா 0 to 1. ஸோ இதுக்கு மீனிங் என்னென்னா, நம்ம இந்த சிக்மாய்டு ஃபங்க்ஷனில் வந்து எந்த ஒரு வேல்யூ நம்ம அப்ளை பண்ணி இந்த அவுட்புட் நம்ம எடுத்தாலும் இந்த ஃபார்முலாவில் போட்டு நம்மளோட அவுட்புட்டோட ரேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா 0 to 1 தான் இருக்கும். அதான் இதுக்கு மீனிங். இஸ் இட் டிஃப்ரென்ஷியபிள்? எஸ், இது வந்து டிஃப்ரென்ஷியபிள். அண்ட் இது எங்கே யூஸ் பண்ணுறோம்? இதை வந்து நம்ம எங்கே யூஸ் பண்ணுறோம்னா பைனரி கிளாஸிஃபிகேஷனில் அவுட்புட் ஃபங்க்ஷனாக நம்ம யூஸ் பண்ணுறோம். அதுக்கு தான் வந்து இங்கே அவுட்புட்னு இருக்க பாருங்கள். ப்ரோஸ் பாருங்கள், இது வந்து அட்வான்டேஜஸ் வந்து என்னென்னா ப்ராபபிலிஸ்டிக் அவுட்புட், ஸ்மூத். ஸோ ப்ராபபிலிஸ்டிக் அவுட்புட் ஸோ பேசிக்காக 0 to 1 அவுட்புட் தரும். ஃபார் எக்ஸாம்பிள் 0.4 தருதுன்னா we can consider the output as 0. அதுவே 0.6 0.7 அந்த மாதிரி இருந்துச்சுன்னா we can consider the output as 1. ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து ஈஸியாக நம்மளால் வந்து ஒரு கிளாஸிஃபை பண்ண முடியும். பைனரி கிளாஸிஃபிகேஷனில் நம்ம வந்து இது அவுட்புட் ஃபங்க்ஷனில் யூஸ் பண்ணால் நம்மளால் வந்து ஈஸியாக வந்து நம்ம கொடுத்த இன்புட் வந்து எந்த கிளாஸ்க்கு பிலாங் ஆகுது அப்படிங்கிறத நம்மளால ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும். கான்ஸ் பாருங்கள், கான்ஸில் வந்து வேனிஷிங் கிரேடியன்ட், நாட் ஜீரோ சென்டர்டு. ஸோ வேனிஷிங் கிரேடியன்ட் ப்ராப்ளம் பற்றி நம்ம நெக்ஸ்ட் வீடியோஸில் பார்ப்போம். நாட் ஜீரோ சென்டர்னா மீனிங் என்னது? ஸோ நம்மளோட அவுட்புட் ரேஞ்ச் என்னன்னு பார்த்தோம் 0 to 1. ஸோ 0 to 1ங்கும் போது இதோட சென்டர் என்னது 0.5. ஸோ சென்டர் வந்து 0.5 இருக்குது. இட்ஸ் நாட் ஆக்சுவலி ஜீரோ சென்டர்டு. சென்டர் வந்து ஜீரோவாக இருக்கா? இல்லை, சென்டர் இஸ் 0.5. 0க்கும் 1க்கும் நடுவில் என்ன வருது? தட் இஸ் த சென்டர் 0.5. ஸோ இட் இஸ் நாட் ஜீரோ சென்டர்ட். ஸோ ஜீரோ சென்டர்டாக இருந்தால் அது வந்து ஒரு அட்வான்டேஜ். ஸோ அதுவுமே ஏன் வந்து நம்ம நெக்ஸ்ட் அப்கமிங் வீடியோஸில் பார்ப்போம். இந்த வீடியோக்கு வந்து வி வில் லிமிட் ஒன்லி டு ஆக்டிவேஷன் ஃபங்க்ஷன்ஸ் மட்டும்தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ நெக்ஸ்ட் ஃபங்க்ஷன் பாருங்கள், tan h. ஸோ tan h-ஓட ஃபார்முலா வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் e⁻x - e⁻⁻x divided by e⁻x + e⁻⁻x. ஸோ இதை வந்து நீங்கள் இந்த tan h எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த இன்ஜினியரிங் மேத்ஸ் M1ல நீங்கள் படிச்சிருப்பீங்க tan h இதெல்லாமே. ஸோ அதே சேம் ஃபங்க்ஷன் தான். ஸோ இதோட அவுட்புட் ரேஞ்ச் வந்து -1 to 1. ஸோ இதோட அவுட்புட் ரேஞ்ச் -1 to 1 இருக்குது. ஸோ இஸ் திஸ் ஜீரோ சென்டர்டு? -1க்கும் 1க்கும் நடுவில் வந்து என்ன வருது? 0 தான் வருது. ஸோ திஸ் இஸ் ஆக்சுவலி ஜீரோ சென்டர்டு. ஸோ ப்ரோஸில் பாருங்கள், ப்ரோஸில் வந்து ஜீரோ சென்டர்டு. அகெயின் இந்த டிஸ்அட்வான்டேஜஸில் வந்து வேனிஷிங் கிரேடியன்ட் ப்ராப்ளம் இதுலேயுமே இருக்குது, ரைட். அண்ட் ரெலூ ஃபங்க்ஷன் வந்து பெரும்பாலும் நியூரல் நெட்வொர்க்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரெலூ ஃபங்க்ஷன் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம், ரைட். ஸோ ரெலூ ஃபங்க்ஷன் இஸ் அ வெரி குட் ஃபங்க்ஷன் பிகாஸ் ஏன்னா ரெலூ ஃபங்க்ஷனோட ஃபார்முலாவே வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸ் ஆஃப் 0, x. அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் எக்ஸ் வந்து 5 இருக்குன்னு வச்சுக்கோங்க. நம்மளோட அவுட்புட்டுமே வந்து ரெலூ ஃபங்க்ஷன் அப்ளை பண்ணிங்கன்னா 5 தான் வரும். சப்போஸ் நம்மளோட எக்ஸ் வந்து லெட்ஸே மைனஸில் இருக்குது, -5 இருக்குன்னா நம்ம அவுட்புட் வந்து பார்த்தீங்கன்னா இட் வில் பி 0 பிகாஸ் இட்ஸ் மேக்ஸிமம் ஆஃப் 0, x. எக்ஸ் வந்து மைனஸில் இருந்துச்சுன்னா மைனஸ் வந்து கன்சிடர் பண்ணாது. மைனஸில் இருந்துச்சுன்னா 0 அவுட்புட்டாக வரும் பேசிக்காக. ஸோ இதோட ரேஞ்ச் பாருங்கள், இதோட ரேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா 0 to ∞. இதோட அவுட்புட் ரேஞ்சு இதோட ரேஞ்ச் பேசிக்காக, ரைட். அண்ட் இஸ் இட் டிஃப்ரென்ஷியபிள்? இட்ஸ் டிஃப்ரென்ஷியபிள் நாட் அட் 0. 0ல் வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ண முடியாது. அண்ட் இது ஏன் நம்ம டிஃப்ரென்ஷியபிளாக இல்லையா அப்படிங்கிற ஒரு ப்ராப்பர்ட்டி ஏன் பார்க்குறோங்கிறதையும் நான் இப்போ வந்து கடைசியில் நான் சொல்கிறேன் எல்லா ஆக்டிவேஷன் ஃபங்க்ஷன்ஸ் பார்த்ததுக்கப்புறம். ஸோ யூஸ் இன் மோஸ்ட் ஹிடன் லேயர்ஸ். நான் சொன்ன மாதிரி மோஸ்ட் ஆஃப் த நியூரல் நெட்வொர்க்ஸில் ரெலூ ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணியிருப்பாங்க, ரைட். ப்ரோஸ் வந்து பாருங்கள், சிம்பிள், ஃபாஸ்ட், அவாய்ட்ஸ் வேனிஷிங் கிரேடியன்ட் ப்ராப்ளம். ஏன் வந்து வேனிஷிங் கிரேடியன்ட் ப்ராப்ளம் வந்து இது அவாய்ட் பண்ணுது? பிகாஸ் ஏன் அவாய்ட் பண்ணுதுன்னா, ஏன்னா ஸோ வேனிஷிங் கிரேடியன்ட் ப்ராப்ளம் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து இது என்னன்னு புரியும். பட் லெட் மீ ஜஸ்ட் எக்ஸ்பிளைன். ஏன் வேனிஷிங் கிரேடியன்ட் ப்ராப்ளம் இது அவாய்ட் பண்ணுதுன்னா, பிகாஸ் நம்மளோட கிரேடியன்ட் கம்ப்யூட் பண்ணும்போது, ரைட், நம்மளுக்கு வந்து மைனஸில் வருதுன்னு வச்சுக்கோங்க. நம்ம கிரேடியன்ட்னா என்னது? கிரேடியன்ட்னா இந்த ப்ரீவியஸ் இயரில் பேக் ப்ராபகேஷன் நம்ம பார்த்துருப்போம் தெரியுமா? அந்த அப்டேட் ரூல் ஒன்று இருக்குது தெரியுமா? அப்டேட் ரூல் விச் இஸ் W new = W of old minus eta into டெரிவேட்டிவ் ஆஃப் லாஸ் ஃபங்க்ஷன் வித் ரெஸ்பெக்ட் டு த W. ஸோ அந்த ஒரு ஃபார்முலா வச்சு நம்ம வந்து ஒரு புது வெயிட்ஸ் கண்டுபிடிப்போம் தெரியுமா? அந்த புது வெயிட் கண்டுபிடிக்கும் போது நம்மளோட கரண்ட், அதாவது நம்மளோட ஓல்டு வெயிட் வந்து நெகட்டிவில் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம கண்டுபிடிக்கிற வெயிட் வந்து நெகட்டிவில் இருந்துச்சுன்னா நம்ம கிரேடியன்ஸ் வந்து நெகட்டிவாக ஆகிட்டே போகும். அதாவது நம்ம கண்டுபிடிப்போம் தெரியுமா? அந்த லெட் மீ ஜஸ்ட் புட் திஸ் W new minus W new equal to W old, right? W old minus gradient of dou L by
டோ எல் பை டோ டபிள்யூ. ஸோ இதுதான் வந்து ஃபார்முலாவாக இருந்துச்சு நம்ம இது பார்க்கும்போது. ஸோ லெட்ஸ் கன்சிடர் திஸ் ஆஸ் இது வந்து நம்ம லேர்னிங் ரேட்டுன்னு நம்ம கன்சிடர் பண்ணிப்போம். ஸோ லேர்னிங் ரேட் வந்து வி கேன் ரெப்ரசென்ட் லேர்னிங் ரேட் பை ஈட்டா ரைட். ஸோ இந்த ஃபார்முலா தான் பேசிக்காக. ஸோ திஸ் இஸ் த கிரேடியன்ட் அப்டேட் ரூல். ஸோ இந்த அப்டேட் ரூலில் வந்து நம்ம வந்து லெட்ஸே நம்ம கம்ப்யூட் பண்ண கிரேடியன்ட், அதாவது திஸ் இஸ் த கிரேடியன்ட். இந்த கிரேடியன்ட் வந்து நெகட்டிவாக இருந்துச்சுன்னா, ரொம்ப நெகட்டிவாக இருந்துச்சுன்னா என்ன ஆகும்னா, நம்மளுக்கு கிடைக்கிற இந்த அப்டேட் பண்ணும்போது நம்மளுக்கு கிடைக்கிற இந்த நியூ வெயிட்டுமே வந்து ரொம்ப நெகட்டிவாக போகும் ஆக்சுவலி ரைட். ஸோ ரொம்ப நெகட்டிவாக போச்சுன்னா லைக் நம்மளால் அப்டேட்டே பண்ண முடியாது வெயிட்டை, ஏன்னா நெகட்டிவாக போயிட்டே இருக்கும். ஸோ அட் சம் பாயிண்ட் வந்து இந்த என்டையர் இது வந்து பார்த்திங்கன்னா டிமினிஷ் ஆகிடும், அதாவது இது வந்து மறைஞ்சு போயிடும். நம்ம அப்டேட்டே பண்ண முடியாமல் அது மறைஞ்சு போயிடும். 0 -1 மைனஸ் ரொம்ப நெகட்டிவாக போயிடும். ஸோ அதுக்கு பேர் தான் ஆக்சுவலி வேனிஷிங் கிரேடியன்ட் ப்ராப்ளம். ஸோ இதே மாதிரி இன்னொரு ப்ராப்ளம் இருக்குது. வேனிஷிங்னா மைனஸில் போகும் ரைட். அதாவது ரொம்ப குட்டியாகி நம்மளால் வந்து நம்ம இந்த வெயிட்டே அப்டேட் பண்ண முடியாத மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்துடும். ஸோ இது வந்து வேனிஷிங் கிரேடியன்ட் ப்ராப்ளம். ஸோ அதுவே வந்து நம்ம வெயிட் வந்து அதிகமாக ஆச்சுன்னா, ப்ளஸில் ரொம்ப பாசிட்டிவ் ஆச்சுன்னா, அது வந்து ரொம்ப பெரிய வெயிட் அப்டேட் பண்ண வேண்டியதாக இருக்கும். ரொம்ப பெரிய வெயிட் அப்டேட் பண்ணாலும் நம்மளால் வந்து இந்த ஆப்டிமம் சொல்யூஷனை வந்து ரீச் பண்ண முடியாது. ஸோ அதுக்கு பேர் வந்து ஆக்சுவலி எக்ஸ்ப்ளோடிங் கிரேடியன்ட் ப்ராப்ளம் ரைட். ஸோ இதுக்கு நான் தனியாக ஒரு வீடியோ கிரியேட் பண்ணுறேன், வேனிஷிங் கிரேடியன்ட்னா என்ன, எக்ஸ்ப்ளோடிங் கிரேடியன்ட் ப்ராப்ளம்னா என்னங்கிறதுக்கு. ஸோ பட் புரியுதுன்னு நம்புறேன், என்னென்ன வேனிஷிங் கிரேடியன்ட்னா வந்து என்ன அப்படிங்கிறது புரியுதுன்னு நம்புறேன் ரைட். ஸோ ஆல்ரைட், லீக்கி ரெலு பற்றி பார்ப்போம். லீக்கி ரெலு வந்து திஸ் இஸ் நத்திங் பட் இட்ஸ் வேரியண்ட் ஆஃப் ரெலு. ரெலுவோட ஃபுல் ஃபார்ம் என்னன்னா ரெக்டிலீனியர் யூனிட், பேசிக்காக ரெக்டிலீனியர் யூனிட். ஸோ யூ கேன் ஆல்சோ கன்ஃபார்ம் இட், கமெண்ட்டில் போடுங்க இதுக்கு ஃபுல் ஃபார்ம் என்னன்னு. ஸோ ஆஸ் ஃபார் as I know இட்ஸ் ரெக்டிலீனியர் யூனிட் ரைட். ஸோ லீக்கி ரெலுவில் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து ரொம்ப ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் தான். இது வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ் இஃப் எக்ஸ் இஸ் கிரேட்டர் தேன் 0, அதாவது நம்ம எக்ஸ் வந்து கிரேட்டர் தேன் 0 வந்துச்சுன்னா எக்ஸ் ரிட்டர்ன் ஆகிடும். இல்லைன்னா வந்து என்ன ஆகும்னா ஆல்ஃபா இன்ட்டு எக்ஸ். ஸோ இந்த ஆல்ஃபாங்கிறது பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் அ பாராமீட்டர், இதை வந்து நம்ம தான் செட் பண்ணுவோம். ஸோ இந்த ஆல்ஃபா வந்து நம்ம செட் பண்ணுவோம், அதாவது 0க்கு கீழே இருந்துச்சுன்னா, மைனஸில் இருந்துச்சுன்னா ஆல்ஃபா இன்ட்டு எக்ஸ் ஆகிடும். நம்ம ப்ரீவியஸ் கேஸில் என்னாச்சு, ரெலுவில் வந்து 0க்கு கீழே இருந்துச்சுன்னா 0ன்னு தான் ரிட்டர்ன் ஆகும். பட் ஆனால் இதில் வந்து லீக்கி ரெலுவில் 0க்கு கீழே இருந்துச்சுன்னா ஆல்ஃபா இன்ட்டு எக்ஸ். ஆல்ஃபா இஸ் அ ஸ்மால் வேல்யூ பேசிக்காக. ஸோ இதோட அவுட்புட் ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா -∞ to ∞. இஸ் இட் டிஃபரன்ஷியபிள்? எஸ், இட் இஸ் டிஃபரன்ஷியபிள். அண்ட் இதோட பாருங்கள், யூஸ்ட் இன் இம்ப்ரூவ்ட் ரெலு வேரியன்ட். ஸோ இது வந்து நிறைய இடத்துல இப்போ யூஸ் பண்ணுறாங்க பேசிக்காக ரைட், இந்த லீக்கி ரெலு. அண்ட் இதோட அட்வான்டேஜஸ் பாருங்கள், ஃபிக்ஸஸ் டையிங் ரெலு, ஸ்மால் கிரேடியன்ட், அதாவது இந்த வேனிஷிங் கிரேடியன்ட் ப்ராப்ளம் இதால் சால்வ் பண்ண முடியுது ரைட். நெக்ஸ்ட் வேரியன்ட் பாருங்கள், நெக்ஸ்ட் வந்து பாராமெட்ரிக் ரெலு. ஸோ இந்த பாராமெட்ரிக் ரெலுவில் வந்து என்ன டிஃப்ரென்ஸ்னா, லீக்கி ரெலுக்கும் பாராமெட்ரிக் ரெலுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னா, இது வந்து சேம் லீக்கி ரெலு தான். பட் ஆனால் இந்த ஆல்ஃபா இருக்குது தெரியுமா, இந்த ஆல்ஃபா வந்து நம்ம முன்னாடி செட் பண்ணோம். பட் ஆனால் இதில் வந்து ஆல்ஃபா வந்து லேர்ன் பண்ணுறோம். நம்ம இந்த மாடல் ட்ரெயின் பண்ணும்போது இந்த ஆல்ஃபாவே நம்ம லேர்ன் பண்ணுவோம். ஸோ இதுக்கான அவுட்புட் ரேஞ்சுமே -∞ to ∞. அண்ட் திஸ் இஸ் ஆல்சோ டிஃபரன்ஷியபிள். அண்ட் இது மெயினாக வந்து கன்வல்யூஷன் நியூரல் நெட்வொர்க்ஸில் யூஸ் பண்ணுறாங்க. அண்ட் இதோட அட்வான்டேஜ் பாருங்கள், லேர்ன்ஸ் பெஸ்ட் ஆல்ஃபா டியூரிங் த ட்ரைனிங். ஸோ பேசிக்காக நம்மளோட ப்ரீவியஸ் மெத்தட், அதாவது லீக்கி ரெலுவில் வந்து ஆல்ஃபா நம்ம செட் பண்ணோம். ஸோ அதனால் அந்த செட் பண்ண ஆல்ஃபா கரெக்டாக இல்லையா அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியாது. ஆனால் இதில் வந்து ஆல்ஃபாவை நம்ம லேர்ன் பண்ணுறோம், அதனால் வந்து லேர்ன்ஸ் பெஸ்ட் ஆல்ஃபா டியூரிங் த ட்ரைனிங் ரைட். அண்ட் ஈலூன்னு ஒன்று இருக்குது. ஈலூ இஸ் நத்திங் பட் எக்ஸ்போனென்ஷியல் ரெலு இது. ஸோ இதுவுமே அதே மாதிரி தான். இது வந்து எக்ஸ் வந்து கிரேட்டர் தேன் 0 வந்துச்சுன்னா எக்ஸ் ரிட்டர்ன் ஆகிடும், இல்லைனா வந்து ஆல்ஃபா இன்டூ e⁻x-1. ஸோ இந்த ஃபார்முலா திஸ் இஸ் நத்திங் பட் இது எக்ஸ்போனென்ஷியலாக வந்து இன்க்ரீஸ் ஆகுது பாருங்கள், ஆல்ஃபா இன்ட்டு e⁻x-1. எக்ஸ் வந்து மைனஸில் இருந்துச்சுன்னா இந்த ஒரு ஃபார்முலா அப்ளை ஆகும், அதாவது ஆல்ஃபா இன்ட்டு e⁻x-1. ஸோ இது பேஸ் பண்ணி வந்து நம்மளுக்கு அவுட்புட் வரும். ஸோ இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் ஸ்மூத் வெர்ஷன் ஆஃப் ரெலு ரைட். இது வந்து ஒரு திஸ் இஸ் ஆக்சுவலி ஸ்மூத் அண்ட் இட் அவாய்ட்ஸ் வேனிஷிங் கிரேடியன்ட் ப்ராப்ளம் ஆஃப் ரெலு பேசிக்காக. ஆனால் இது வந்து இதோட டிஸ்அட்வான்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து கம்ப்யூட் பண்ணுறது கஷ்டம், அதாவது ஸ்லோவாக தான் கம்ப்யூட் பண்ண முடியும். அண்ட் ஃபைனலி வந்து சாஃப்ட் மேக்ஸ் ஃபங்க்ஷன் பற்றி நம்ம இந்த பிளேலிஸ்ட்லேயே வந்து ஒரு தனியாக ஒரு வீடியோ இருக்குது, எல்லாருக்குமே தெரியும்னு நம்புகிறேன். ஸோ இதோட அவுட்புட் ரேஞ்ச் வந்து பிட்வீன் 0 to 1, அதாவது இட்ஸ் பிட்வீன் 0 to 1. அதே மாதிரி இந்த சாஃப்ட் மேக்ஸ் ஃபங்க்ஷன் அவுட்புட்டை வந்து நீங்கள் ஆட் பண்ணி பார்த்தீங்கன்னா வந்து 1ன்னு வரும் ரைட். இதுவுமே ஆக்சுவலி டிஃபரன்ஷியபிள். அண்ட் இது வந்து எங்கே யூஸ் பண்ணுறோம், திஸ் இஸ் யூஸ் ஃபார் மல்டி கிளாஸ் கிளாசிஃபிகேஷன் அவுட்புட் ஃபங்க்ஷன். மல்டி கிளாஸ் கிளாசிஃபிகேஷன் அவுட்புட் லேயரில் வந்து நம்ம இது யூஸ் பண்ணுறோம். அண்ட் இதோட அட்வான்டேஜ் வந்து பாருங்கள், ப்ராப்ளிஸ்டிக் அவுட்புட் பேஸ்க்காக. ஸோ நம்மக்கிட்ட வந்து 4 கிளாஸ் இருக்குது. 4 கிளாஸ் ப்ராப்ளமில் வந்து நம்ம இந்த சாஃப்ட் மேக் ஃபங்க்ஷன் நம்ம யூஸ் பண்ணுறோன்னா அவுட்புட் லேயரில் நமக்கு வந்து 4 அவுட்புட் வரும், அதாவது 4 வேல்யூஸ் வரும். அந்த 4 வேல்யூஸில் எது வந்து மேக்ஸிமமாக இருக்கோ அந்த கிளாஸுக்கு தான் நம்ம கொடுத்த இன்புட் வந்து பிலாங் ஆகுது அப்படிங்கிறது நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஸோ திஸ் இஸ் ப்ராப்ளிஸ்டிக் கிளாஸ் அவுட்புட். அண்ட் இதை வந்து
இதோட டிஸ்அட்வான்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்லி யூஸ் இன் ஃபைனல் லேயர். ஸோ இது வந்து நம்ம ஃபைனல் லேயரில் மட்டும் தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ நீங்கள் எந்த ஒரு கோட் எடுத்து பார்த்தாலும் சாஃப்ட்வேர் ஃபங்க்ஷனை வந்து எங்கேயுமே நடுவில் யூஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க. இதை வந்து கடைசி லேயரில் மட்டும் தான் யூஸ் பண்ணுவாங்க, ரைட்? ஸோ புரியுது நம்புறேன். அண்ட் இப்போது எல்லாருக்கும் ஒரு கொஷின் இருக்கும், ஏன் வந்து டிஃப்ரென்ஷியபிளாக இல்லையா அப்படிங்கிறது வந்து நம்ம இங்கே பார்க்குறோம். ஏன் டிஃப்ரென்ஷியபிளாக இல்லையா அப்படிங்கிறத பார்க்குறோம். ஏன்னா நம்ம ப்ரீவியஸ் வீடியோஸில் நம்ம பேக் ப்ரொபகேஷன் பற்றி பார்த்துருப்போம் ஒரு வீடியோவில். ஸோ அந்த வீடியோவில் நம்ம வந்து கிரேடியன்ட் கம்ப்யூட் பண்ணோம், தெரியுமா? இந்த பார்ஷியல் டெரிவேட்டிவ் வச்சு நம்ம வந்து கிரேடியன்ட் கம்ப்யூட் பண்ணோம். இந்த கிரேடியன்ட் கம்ப்யூட் பண்ணும்போது இந்த ஆக்டிவேஷன் ஃபங்க்ஷன் நம்ம எங்கே யூஸ் பண்ண போகிறோம்? இந்த ஆக்டிவேஷன் ஃபங்க்ஷன் வந்து நம்ம எங்கே யூஸ் பண்ண போகிறோம்னா இந்த நியூரல் நெட்வொர்க்கு, தெரியுமா? இந்த நியூரல் நெட்வொர்க்லேருந்து ஸோ பேசிக்காக இங்கே ஒரு ஆக்டிவேஷன் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணலாம், இங்கேயும் ஆக்டிவேஷன் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணலாம். ஸோ இங்கே ஸோ யூ கேன் யூஸ் ஆக்டிவேஷன் ஃபங்க்ஷன் எனிவேர் பேசிக்காக. அதாவது நீங்கள் ஒரு நோட்லேருந்து இன்னொரு நோடுக்கு போகிறீங்கன்னா அந்த நோட்லேருந்து ஒரு அவுட்புட் வருது, தெரியுமா? அந்த அவுட்புட்டை வந்து நீங்கள் ஆக்டிவேஷன் ஃபங்க்ஷனில் பாஸ் பண்ணி அதை வந்து இன்னொரு நோடுக்கு நீங்கள் வந்து அதை பாஸ் பண்ணலாம். அதாவது உங்களோட எந்த அவுட்புட்டை வேணாலும் நீங்கள் வந்து ஆக்டிவேஷன் ஃபங்க்ஷனுக்கு நீங்கள் பாஸ் பண்ணலாம். ஸோ இந்த ஆக்டிவேஷன் ஃபங்க்ஷனை நீங்கள் எந்த அவுட்புட் வேணால் பாஸ் பண்ணலாம், ரைட்? ஸோ பேசிக்காக ஆக்டிவேஷன் ஃபங்க்ஷன் வந்து எல்லா லேயர்ஸ்லையும் எல்லா நோட்லையும் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ அப்படி யூஸ் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன முக்கியமாக நம்மளுக்கு தேவைன்னா, நம்ம பேக் ப்ரொபகேஷன் வீடியோவில் நம்ம என்ன பார்த்தோம், நம்ம வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம் லாஸ் ஃபங்க்ஷனை டிஃப்ரென்ஷியேட் பண்ணி அதுக்கு ப்ரீவியஸ் லேயரில் இருக்கிற வேல்யூஸ் ஆர் நோட்ஸையும் நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம். ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம ஆக்டிவேஷன் ஃபங்க்ஷன் நம்ம யூஸ் பண்ணுறோன்னா அந்த ஆக்டிவேஷன் ஃபங்க்ஷனுமே வந்து டிஃப்ரென்ஷியபிளாக இருக்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த லாஸ் வந்து நம்மளால் பேக் ப்ரொபகேட் பண்ண முடியும், ரைட்? ஸோ நம்ம ஃபார்வர்ட் பாஸ் ஃபஸ்ட் பண்ணுறோம். ஃபார்வர்ட் பாஸில் வந்து நம்மளுக்கு ஒரு எரர் கிடைக்குது. அந்த எரரை வந்து நம்ம பேக் ப்ரொபகேட் பண்ணுறோம். ஸோ அந்த பேக் ப்ரொபகேட் பண்ணும்போது நம்ம என்ன பண்ணுறோம்னா டெரிவேட்டிவ் கம்ப்யூட் பண்ணுறோம். அந்த டெரிவேட்டிவ் கம்ப்யூட் பண்ணும்போது டெரிவேட்டிவ்ஸ் கண்டுபிடிக்கும் போது நம்ம இன்கேஸ் நம்ம ஆக்டிவேஷன் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணியிருக்கோம்னா அந்த ஆக்டிவேஷன் ஃபங்க்ஷனுமே வந்து டிஃப்ரென்ஷியபிளாக இருந்தால் மட்டும்தான் நம்மளால் வந்து நெக்ஸ்ட் பேக்வேர்ட்ஸ் நம்மளால் வந்து அந்த லாஸ் வந்து ப்ரொபகேட் பண்ண முடியும். ஸோ அதனால தான் வந்து நம்ம ஆக்டிவேஷன் ஃபங்க்ஷன் வந்து ஒரு டிஃப்ரென்ஷியபிள் ஃபங்க்ஷனாக நம்ம பார்த்துக்கணும், ரைட்? ஐ ஹோப் இட் மேக்ஸ் சென்ஸ், ரைட்? ஆல் ரைட். ஹவ் டு சூஸ் ஆக்டிவேஷன் ஃபங்க்ஷன்ஸ் இன் அவுட்புட் லேயர்? ஸோ இது ரொம்ப சிம்பிள் தான். நான் ப்ரீவியஸ் வீடியோவில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ பைனரி கிளாசிஃபிகேஷனாக இருந்துச்சுன்னா வந்து யூ கேன் யூஸ் சிக்மாய்ட் ஃபங்க்ஷன், ரைட்? அதே மல்டி கிளாஸ்னால் வந்து சாஃப்ட்மேக்ஸ் ஆக்டிவேஷன் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணலாம். ரெக்ரெஷன் ப்ராப்ளமுக்கு லீனியர் ரெக்ரெஷன், மல்டிபிள் ரெக்ரெஷன். ஸோ இந்த மாதிரி இதுக்கு வந்து ஆக்டிவேஷன் ஃபங்க்ஷன் தேவையில்லை ஆக்சுவலி, ரைட்? பிகாஸ் ஏன் ஆக்டிவேஷன் ஃபங்க்ஷன் தேவையில்லை? பிகாஸ் நம்ம அவுட்புட்டே வந்து ஒரு ரியல் நம்பராக தான் இருக்க போகுது. ஸோ அதனால் வந்து ஆக்டிவேஷன் ஃபங்க்ஷன் தேவையில்லை. ஸோ ஃபைனலி அண்டர்ஸ்டாண்டிங் நான்-லீனியாரிட்டி இன் நியூரல் நெட்வொர்க்ஸ். ஸோ இதை சும்மா படிச்சு பாருங்கள், உங்களுக்கே நல்லா தெளிவாக புரியும். வித்தவுட் நான்-லீனியாரிட்டி நியூரல் நெட்வொர்க் would essentially just be performing linear transformation no matter how many layer it has. A linear function looks like this. ஸோ நம்ம லீனியர் ஃபங்க்ஷன் வந்து இப்படி இருக்கும் பேசிக்காக. அதாவது நம்ம ஆக்டிவேஷன் ஃபங்க்ஷனே யூஸ் பண்ணலைன்னா நம்ம கொடுத்த இன்புட் வந்து this will be just a linear transformation or a linear equation. If you stack layers of linear function, you still are just performing a series of linear operation. The output will always be a linear combination of inputs, meaning that network would not be able to model complex patterns in the data, right? So பேசிக்காக ஒரு காம்ப்ளெக்ஸ் பேட்டர்ன் இருக்குது, நான் லீனியர் பேட்டர்ன் இருக்குதுன்னா நம்ம ஒருவேளை நம்ம ஆக்டிவேஷன் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணாமல் நம்ம வந்து அந்த நியூரல் நெட்வொர்க்கை பில்ட் பண்ணுறோன்னா நம்ம நியூரல் நெட்வொர்க்கால் அந்த காம்ப்ளெக்ஸ் பேட்டர்னை வந்து லேர்ன் பண்ண முடியாது, கேப்சர் பண்ண முடியாது, ரைட்? ஸோ நியூமரிக்கல் எக்ஸாம்பிள் ஒன்று பார்ப்போம், ரைட்? ஏன் வந்து இது நான் லீனியர், எப்படி வந்து ஆக்டிவேஷன் ஃபங்க்ஷன் நான் லீனியர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ அதுக்கான ஒரு எக்ஸாம்பிள் தான் இது. ஸோ ஃபஸ்ட் வந்து திஸ் இஸ் லைக் வித்தவுட் ஆக்டிவேஷன் ஃபங்க்ஷன், விச் மீன்ஸ் திஸ் இஸ் அ லீனியர் ஃபங்க்ஷன். அதே வந்து நம்ம ரெலூ ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணியிருக்கோம் வித் ஆக்டிவேஷன் ஃபங்க்ஷன். ஸோ இது வந்து நான் லீனியாரிட்டி. ஸோ இன்புட் பாருங்கள், ரெண்டுலேயுமே வந்து சேம் இன்புட் தான். x1 x2 வந்து 1 2 இருக்குது. வெயிட்ஸ் அண்ட் பயாசஸுமே வந்து எல்லாமே வந்து ஆல்மோஸ்ட் சேம் தான். ஓகே, வெயிட்ஸ் வந்து பாருங்கள், வெயிட்ஸ் வந்து ஃபஸ்ட் வெயிட் வந்து இந்த வித்தவுட் ஆக்டிவேஷனில் பாருங்கள் W1 1, W2மே 1, B1 வந்து 0. ஸோ இப்போ வந்து ஹிடன் லேயர் கேல்குலேட் பண்ணலாம். ஸோ திஸ் இஸ் நத்திங் பட் W1 x1 ப்ளஸ் W2 x2 ப்ளஸ் B1. ஆன்சர் வந்து 3 வருது, ரைட்? அதே மாதிரி நெக்ஸ்ட்டு இந்த வித் ஆக்டிவேஷன் ஃபங்க்ஷனுக்கான ஹிடன் லேயர் கம்ப்யூட் பண்ணலாம். ஸோ W1 x1 ப்ளஸ் W2 x2 ப்ளஸ் B1. ஸோ இதை கம்ப்யூட் பண்ணிங்கன்னா -3 வருது. ஸோ இப்போ வந்து ஆக்டிவேஷன் ஃபங்க்ஷன் வந்து இல்லை, ஸோ அதனால் நோ ஆக்டிவேஷன். ஆக்டிவேஷன் ஃபங்க்ஷன் இருக்கிற கேஸில் பாருங்கள், ரெலூ ஆஃப் ஃபங்க்ஷன் நம்ம அப்ளை பண்ணலாம். ரெலூ ஆஃப் -3, ரெலூவில் நம்ம நெகட்டிவ் நம்பர்ஸ் வந்துச்சுன்னா என்ன வரும்னு நான் சொன்னேன், 0ன்னு அவுட்புட் வரும். ஸோ 0ன்னு அவுட்புட் வந்துருச்சு. ஸோ ஃபைனல் அவுட்புட்டில் இல்லை பாருங்கள், வித்தவுட் ஆக்டிவேஷன் ஃபங்க்ஷனில் பாருங்கள், ஃபைனல் அவுட்புட் வந்து பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் நத்திங் பட் 3ன்னு வருது. அதே வந்து
நம்மளோட வித் ஆக்டிவேஷன் ஃபங்க்ஷன் பாருங்கள், திஸ் இஸ் த ரெலு ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணும்போது நம்மளோட அவுட்புட் வந்து 0ன்னு வருது. ஸோ பேசிக்காக இதில் உங்களுக்கு என்ன புரியணும்னா, அதாவது திஸ் இஸ் நத்திங் பட் இந்த ஃபஸ்ட்டு பாருங்கள் வித்தவுட் ஆக்டிவேஷன் ஃபங்க்ஷனில் வந்து திஸ் இஸ் நத்திங் பட் லீனியர் காம்பினேஷன். அதாவது W1 x1 W2 x2 + B1 பண்ணோம், நம்மளுக்கு என்ன ஆன்சர் வருதோ அதுதான் வந்து கடைசியாகவும் ஆன்சர் வருது. ஹிடன் லேயரில் நம்மளுக்கு என்ன ஆன்சர் வருதோ அதுதான் அவுட்புட் லேயர்லையும் வருது. பட் ஆனால் நம்ம இங்கே ரெலு ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணும்போது ஆல்தோ இந்த ஹிடன் லேயர் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு லீனியர் ட்ரான்ஸ்ஃபர்மேஷனாக இருந்தால் கூட நம்ம ஃபைனல் அவுட்புட் லேயர் வரும்போது இது வந்து நான் லீனியராக மாறிடுச்சு பேசிக்காக. ரைட், நீங்கள் இதுக்கு வந்து நீங்கள் ஒரு கிராஃப் வரைஞ்சு பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த ஃபஸ்ட்டு கிராஃப் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வித்தவுட் ஆக்டிவேஷன் ஃபங்க்ஷனுக்கு வந்து கிராஃப் வந்து பார்த்தீங்கன்னா திஸ் வில் பி சம்திங் லைக் திஸ், ஒரு லீனியர் லைனாக இருக்கும். பட் ஆனால் இது வந்து நான் லீனியருக்கு வந்து திஸ் வில் பி சம்திங் லைக் நாட் அ ஸ்ட்ரெயிட் லைன், ஒரு வேற ஒரு கர்வாக இருக்கும் பேசிக்காக. ரைட், ஸோ திஸ் இஸ் த டிஃப்ரென்ஸ். உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் இங்கேயே புரியுதுன்னு நம்புகிறேன். இந்த டிஃப்ரென்ஸ் என்னன்னா, நம்ம ஹிடன் லேயர் வரைக்குமே நம்ம அவுட்புட் சேமாக லீனியர் ட்ரான்ஸ்ஃபார்மேஷனாக இருந்துச்சு. பட் ஆனால் அவுட்புட் லேயருக்கு வரதுக்கு முன்னாடி வந்து நம்ம என்ன பண்ணோம், ரெலு யூஸ் பண்ணோம். ஸோ ரெலு ஆஃப் -3 யூஸ் பண்ணும்போது அந்த அவுட்புட் வந்து 0வாக மாறிடுச்சு. ரைட், ஸோ ஐ ஹோப் இட் மேக்ஸ் சென்ஸ். ரைட், ஸோ ஐ ஹோப் ஆக்டிவேஷன் ஃபங்க்ஷன் நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுறோம், இதுக்கான சிக்னிஃபிகன்ஸ் என்ன எல்லாமே புரிஞ்சுதுன்னு நம்புகிறேன். ஸோ இப்போ லைக் திஸ் வீடியோ மறக்காமல் லைக் பண்ணுங்கள், நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ நிறைய பேர் கோடிங் தமிழில் கற்றுப்பாங்க. நம்ம சேனலில் ஏற்கனவே C++ டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் அண்ட் அல்கோரிதம் சீரிஸ் இருக்குது, பைத்தான்லையும் டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் அண்ட் அல்கோரிதம் சீரிஸ் இருக்குது, மிஷின் லேர்னிங் அண்ட் டேட்டா சயின்ஸ் சீரிஸும் இருக்குது. இப்போது டீப் லேர்னிங் சீரிஸ் வந்து வீடியோஸ் அப்லோட் ஆகிக்கிட்டே இருக்குது. இஃப் யூ லைக் அவர் சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வில் see you in the next video. Until then, bye.